Hello friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, அதாவது NTA தரப்புல இருந்து இந்த NEET ஸ்கேம்க்கு எகெயின்ஸ்டா NTA வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா உங்களுக்கு क्वेश्चन ரைஸ் பண்ணும்போது அவங்க மூணு முக்கியமான விஷயங்களை சொன்னாங்கப்பா. அந்த விஷயத்தை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி வெளியிடுவாங்களா, ரீநீட் நடத்துவாங்களா, இல்ல எந்த சேஞ்சுமே இல்லாம அப்படியே வெளியிட போறாங்களா, இதுக்கான சஜஷன்ஸையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்க இப்படி ஸ்கேம் பண்றதுனால எந்த மாணவர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிராம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல NTA வந்து என்னென்ன பதில் வந்து முன் வச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1, பிரஸ்ல வந்து क्वेश्चन கேக்குறாங்கப்பா. அதாவது நீட் பேப்பர் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு அவங்க திட்டவட்டமா அதை மறுத்துட்டாங்க. அதாவது there is no paper leak, பேப்பர் லீக்கே ஆகல அப்படி முற்றிலும் பேப்பர் லீக்கே ஆகல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஓகே, ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா பிரஸ் தரப்புல இருந்து முன் வைக்கிறாங்க. கிரேஸ் மார்க் அப்படின்னு கொடுத்தீங்களே, எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க? நீங்க வெளியிட்ட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கிரேஸ் மார்க் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான வேர்டே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கமிட்டியை வந்து அமைச்சிருக்கோம், அது மூலமா இதுக்கான தகவலை நான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாலாவது क्वेश्चन, ரீநீட் வைப்பீங்களா, ரிசல்ட் வெளியிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அந்த 4 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கமிட்டி 1 டேஸ் மார்க்கான இதை மட்டும் நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் 1 வீக் அப்புறம் நாங்கள் எங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கப்பா. இது வந்து ப்ரெஸ்ல அவங்க சொன்னது. ஓகேங்களா, இதில் சொன்னதில் ஏதாவது நியாயம் இருக்கான்னு பாருங்க. பேப்பர் லீக் ஆகாமல் ஹரியானாவிலையோ ராஜஸ்தான்லையோ ஒரே சென்டரில் 11 பேர் 12 பேர் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கினாங்களா? அதே மாதிரி கிரேஸ் மார்க் ஒன்று கொடுத்தாங்களே, அப்படி கிரேஸ் மார்க் கொடுத்தா இப்போ எத்தனை சென்டரில் வந்து OMR டிலேவாக கொடுத்தாங்க, क्वेश्चन பேப்பர் டிலேவா கொடுத்தாங்க, அவங்களுக்குலாம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா இல்ல. அப்ப இந்த பிரஸ் மீட்லயே வந்து அவங்க தெளிவான நம்மளுக்கு பதில வந்து சொல்லல. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி தான் அவங்களுடைய பதில் இருந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் விடுங்க, நம்மளுடைய கணிப்புப்படி வருவோம். இப்ப ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னா அதுக்கு 90% சான்சஸ் வந்து இருக்குப்பா. எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கிரேஸ் மார்க் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க அந்த 1600 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்களா, அதுக்கு மட்டும் அனலைஸ் பண்ணி ஓவராலா வந்து இன்னொரு தடவை ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. இப்படிதான்ப்பா ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. இதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். ஆனா ரிசல்ட் வெளியிடாமலையும் போகலாம். என்னுடைய கணிப்புப்படி ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்ப்பா. ஏன்னா அந்த கிரேஸ் மார்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எகைன் வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ரீநீட் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ரீநீட் வச்சாங்க அப்படின்னா 23 லட்சம் பேர் எகைன் எழுதணும்ப்பா. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அப்படி ரீநீட் வைக்கிறதுக்கு 1 மந்த் கால அவகாசம் வேணும். மூணாவது, அப்படி ரீநீட் வச்சாலும் அதுக்கான ரிசல்ட் வெளியிடுறதுக்கு 1 மாசம் ஆகும். நாலாவது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எகைன் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு எப்படி வந்து கவுன்சிலிங் நடந்தது அந்த மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ NTA வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ரீநீட் வைப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இல்லப்பா. ஏன்னா அவங்க பிரஸ் மீட்லேயே சொல்லிட்டாங்க, பேப்பரே லீக் ஆகவே இல்லை, எங்க தரப்புல எந்த பிரச்சனையும் இல்லை, கிரேஸ் மார்க் கொடுத்ததுல தான் பிரச்சனை அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எனவே நம்ம வந்து அந்த 4 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கமிட்டி என்ன வந்து டிசைட் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கமிட்டி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்கப்பா. ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் வந்து ஜூன் 14-15ல ரிசல்ட் வரப்போதா, இல்லைன்னா ரீநீட் வரப்போதா, இல்லை எந்த சேஞ்சுமே வராமல் வரப்போதா அப்படிங்கிறது நமக்கு அப்பதான்ப்பா தெரியும். ஓகே, இதுல எந்த மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2024 மாணவர்கள் தான்ப்பா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன், கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து எழுதின மாணவர்களை விட இந்த மாணவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட என்னுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2025 ஆஸ்பிரண்ட்ஸ் தான் இதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி, அதாவது அவங்க வந்து நம்பிக்கை இழந்திருப்பாங்கப்பா. நம்ம என்ன நம்பிக்கையில இப்பதான் 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதியிருக்க ஸ்டூடெண்ட் 350 நியர்லி 400 எடுத்திருப்பாங்க. 1 இயர் பிரேக் எடுத்தனா டெஃபினட்டா என்னால 650-700 எடுத்து கவர்மெண்ட்ல MBBS சீட் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அவங்களுடைய நம்பிக்கையை பிரேக் பண்ற விதத்துல தான் இருக்கு இந்த நீட் ஸ்கேம், இந்த நீட் 2024 ஸ்கேம். அப்ப அவங்க எந்த நம்பிக்கையில படிப்பாங்க, 1 இயர் எப்படி அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க? அதே மாதிரி பெற்றோர்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. இவங்க மெடிசின்ஸ்ல போடலாமா, இல்ல இன்ஜினியரிங் வேற ஏதாவது ஒரு கோர்ஸ்ல இவங்கள ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஸோ இந்த நீட் 2025 ஆஸ்பிரண்ட்ஸ் தான் மிகப்பெரிய வகையில இந்த வகையில பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா பண்ண முடியாது. எப்பவுமே மனசுல ஒரு கொரியோடையே இருக்கும். ஒருவேளை நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை இதே மாதிரி ஸ்கேம் நடந்துருச்சுன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பண்றது, நம்மளால அதிகமா ஸ்கோர் வாங்கியும்
50 எபோவ் வாங்கியோ நம்மளால எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியலனா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி ஒரு ஹோப்லெஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஃபோக்கஸ்டாக படிப்பாங்க. ஸோ மேஜராக இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீட் 2025 ஆஸ்பிரண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் ட்ரீம். நான் படித்தா எம்பிபிஎஸ் தான் மேம் படிப்பேன், வேறு எந்த கோர்ஸுமே நான் படிக்க மாட்டேன் மேம், என் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு வேணும், நான் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேம் நடக்குதோ நடக்கலையோ, என்னோட பாயிண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய கோலை வந்து ஹையாக வந்து வச்சுக்கோங்க, பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக படிங்க. வாட் எவர் ஸ்கேம் நடந்தாலும் நீங்கள் 700 வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய காலேஜில் கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பெற்றோர்களாகிய நீங்களும் உங்கள் குழந்தைய டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ்டாக படிங்க. இதில் வந்து எந்த சாய்ஸுமே இல்லை நமக்கு, புரியுதுங்களா? நம்மளுடைய மார்க் பேசிஸில் வந்து போக முடியாது, நம்மளால 1.5 கோடி செலவு பண்ணி வந்து டீம்டு யூனிவர்சிட்டியிலலாம் போய் சேர முடியாது, புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் 1 இயர் செலவு பண்ணி நீங்கள் வந்து படிங்க. கடவுள் விட்ட வழி, நம்மளுக்கு நேர்மையாக அடுத்த தடவை ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து நல்ல பெரிய காலேஜில் போவோம். நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையாவது நம்மளுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். இப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிங்கப்பா. இதுதான் ஒரு எஜுகேஷனிஸ்டாக என்னால் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.